ஒரு 5 லட்சத்துக்கு எத்தனை ஆடு வாங்கலாம் நம்ம? ஒரு 60 ஆடு 50 ஆடு அப்படி வாங்கலாம். குட்டி வாங்கலாம். குட்டி வாங்கி சரி அதை நம்ம விற்பனை பண்ணால் வருஷத்துக்கு லாபம் எவ்வளோ எடுக்கலாம்? நம்மளுக்கு 5 லட்சம் 6 லட்சம் அப்படி கிடைக்கும். ஓ 5 லட்சம் நம்ம முதலீடு பண்ணாலே 5 லட்சம் 5லேருந்து 6 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டையில் வந்து இந்த மேய்ச்சல் முறையில் வந்து ஆடெலாம் வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆடுகளோட உரிமையாளர் மிஸ்டர் நாராயணன் அவர்கிட்ட இந்த மேய்ச்சல் முறையை பற்றி கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். சார் மொத்தம் எத்தனை வருஷமாக இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? தாத்தா காலத்துலேருந்து அப்பா நான் மேய்ச்சிங்க சார். ஒரு எத்தனை வருஷம் இருக்கும் மொத்தமாக? 40 வருஷம் 50 வருஷம். 40 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது எல்லாமே செம்மறி ஆடுங்களா? ஓகே ஓகே. மொத்தம் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? 3 ஆடு சார். 3 ஆடு குட்டிக்கிட்டு 4 ஆடு. ஓகே. இது எல்லாமே மேய்ச்சல் முறை தான், இந்த புல்லு தான் சாப்பிடுது. வீட்டில் எப்படி இதை ஷெட்டு வச்சுருக்கீங்களா? இந்த எத்தனை மணி வரைக்கும் ஆடு மேய்ப்பீங்க? காலைல 10 சாயந்தரம் 7 மணிக்கு அதே வீட்டுக்கு போய்டும். ஓகே ஓகே. இப்போ வந்து எந்த மாதிரி இப்போ ஒரு 300 ஆடு வச்சுருக்கீங்க இல்லையா? இதை வந்து நீங்கள் குட்டியாக வாங்கி வளர்க்குறீங்களா இல்லை வந்து இனப்பெருக்கம் பண்ணி அந்த குட்டியை வளர்த்துட்டு இருக்கீங்களா? ஆடாய்க்கு குட்டி போட்டு வளர்த்து விற்றுடுவோம். இனப்பெருக்கம் பண்ணி தான் வித்துட்டு இருக்கீங்க. அதுதான் லாபம் நமக்கு. நம்ம ஆடை வாங்கி வளர்க்குறது அந்த அளவுக்கு லாபம் கிடையாது. ஓகே ஓகே. இந்த ஆடெல்லாம் வந்து ஒரு ஆடு இப்போ வந்து குட்டியாக இருக்கு இல்லையா, அது எத்தனை மாதம் ஆனால் கொஞ்சம் பெருசாகும்? விற்பனைக்கு கொடுப்பீங்களே, கெடாடு விற்பனைக்கு கொடுப்பீங்க இல்லையா, எத்தனை மாதம் வளர்றதுக்கு? குட்டி ஆனால் தீவனம்லாம் வச்சு வளர்த்தா, கார்த்திகை மாதம் தீவனம் வச்சு வளர்த்தா தை மாதம் ஆடு விற்பாங்க. இல்லை எத்தனை மாதம்? ஒரு 3 மாதம் ஆகுமா? 3 மாதம் 3 மாதம் விற்பனை கொண்டு வந்துடலாம். சில பேர் பால் போட்டு வளர்க்கறதுக்கு வாங்கி போவாங்க. சில பேர் வளர்த்து 4 மாதம் 5 மாதத்துல விற்பாங்க. 5 மாதம் குட்டி விற்பாங்க. அதே சில பேர் மொத்தமாக விற்று பண்டிகை விற்கிற ஆள் இருக்கிறாங்க. ஓகே. அது குட்டியாக இருக்குது 6 மாதம் வச்சு பெருசாகிடும். ஆமாம். ஒரு ஆடு எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலாம் நம்ம? ஒரு ஆடு 10,000 12,000 13,000 குட்டி தண்ணி மாதிரி விற்பாங்க சார். ஓகே. இப்போ இந்த கொடியாடுலாம் இருக்கு இல்லையா, கொடியாடு வெள்ளாடு நாட்டாடுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆடை விட இந்த ஆடு வந்து நமக்கு லாபமா? அதுதான் லாபமா? சார். ஓகே, இதுதான் லாபம். அதே மாதிரி அந்த நாட்டு ஆடு கொடியாடுலாம் இருக்கு இல்லையா, இந்த நோய் வந்து தாக்கும். செம்மறி ஆடுக்கு வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி ஆடுங்களுக்கு நோய் தாக்கும்? ரெண்டுமே நோய் வந்து தாக்கும். இப்போ வருஷத்துக்கு ஏதாவது இதுக்கு ஊசி போடணுமா? தடுப்பூசி நம்ம போடுறோமா? எந்த மாதிரி ஊசி போடுறோம்? இது தடுப்பூசினா வெக்க கொள்ளாடு, பிபிஆர் அதுமாதிரி போடும். அந்த ஊசி நீங்களே போட்டுருவீங்க? ஒரு 3 ஊசி வருஷத்துக்கு வந்து நம்ம ஒரு ஆடுக்கு போட்டாதான்? சத்து ஊசி எல்லாம் போடுவோம். பிபிஆர் அப்புறம் பட்டு சாவு மருந்து எல்லாம் போடுவோம். 6 மாதத்துக்கு பட்டு சாவு மருந்து போட்டுருவோம். இப்போ வந்து எந்த மாதிரி நோய் தாக்கும் இந்த ஆடை? படு சாவு வரும், 2வது கால் கொம்பாரி வரும், வலிப்பு மாதிரி வரும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க? வரும், அது தெரியும் சார். அப்போ மெண்டல் மாரி போவோம், கண்ணு தெரியாது. அது 1000 இருக்குது. இப்போ ஒன்று புதுசாக எல்லாமே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த மேய்ச்சல் முறை இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஃபுல்லாக புல்லு தான் சாப்பிடுது. தீவனம் வந்து சில பேர் தீவனமும் கொடுக்குறாங்க அடிஷ்னலாக. அந்த மாதிரி நம்ம ஏதாவது தஞ்சாவூர் இட்டு போய் கொடுக்குறாங்க சார். எந்த மாதிரி தீவனம் கொடுக்கலாம் ஆட்டுக்கு? சோளம், அரிசி, மக்காசோளம், கோதுமை எல்லாம் கலந்து மிஷினில் அரிசி அப்படி போட்டு வளர்க்குறாங்க சில பேர். சில பேர் மேட்சல் இதுமாரி இல்லைன்னா வீட்டில் வச்சுக்கோங்க. 50 ஆடு 60 ஆடு வச்சுக்கோங்க. அது பண்ணி மீட்டர் பண்ணின்னு வீட்டிலே இருக்கிறாங்க சில பேர். சில பேர் மாரி அதிகமாக 300 ஆடு 400 வருஷம் கும்பகோணம், தஞ்சாவூர், மாயவரம் அப்படி போய்க்கின்னு ஊருக்குறா போய் பேசிக்கின்னு வந்து நினைப்பாங்க. அதேமாதிரி மழை கொஞ்சம் கார்த்திகை மாதம்லாம் இது திருவண்ணாமலை, உளுந்தூர்பேட்டை அந்த லைனுக்கு போயிடுவாங்க சார். இப்போ வந்து இப்போ வந்து செம்மறி ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது வந்து ஒரு லாபகரமான தொழில். அது இப்போ ஒரு 5 லட்சத்துக்கு வந்து எத்தனை ஆடு நம்ம வாங்கி வளர்க்கலாம், குட்டியாக வாங்கி வளர்க்கலாம்னு ஒரு குட்டியாக நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 லட்சத்துக்கு எத்தனை ஆடு வாங்கலாம் நம்ம? ஒரு 60 ஆடு 50 ஆடு அப்படி வாங்கலாம். குட்டி வாங்கலாம். வாங்கி சரி அதை நம்ம விற்பனை பண்ணால் வருஷத்துக்கு லாபம் எவ்வளோ எடுக்கலாம்? நம்மளுக்கு 5 லட்சம் 6 லட்சம் அப்படி கிடைக்கும். ஓ 5 லட்சம் நம்ம முதலீடு பண்ணாலே 5 லட்சம் 5லேருந்து 6 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஆடு வளர்ப்பில் சவால்களை நம்ம எதை சொல்லலாம்? இப்போ வந்து மழை காலம் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, ஆடு மேய்க்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும், ஒரு சில இடத்துல புல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி சவால்கள் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஆடு வளர்ப்பில்? ஆடு வளர்ப்பில் குட்டி வளர்க்கலாம் வேண்டுமா. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஊர் உடம்பைக்கணும். கார்த்திகை மாதத்தில் வளர்க்கலாம். அது குட்டிலாம் 3 மாதம். இப்போ குட்டியாக வாங்கி வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி. ஓகே. அது இனப்பெருக்கம் பண்ணி குட்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றீங்க. அது சவால்களா? சில வளரும், சில கார்த்திகை மாதம் சாகும், நோய் வரும்.
நிறையா பட்டு சில போடும், சாகுட்டியாக போடும். கொஞ்சம் போட்டுன்னா பால் கொடுங்க, பால் வலி பிரச்சனை ஆகும். நிறைய இது இருக்குது குட்டியில். அது குட்டியாக வாங்கி வளர்த்தா 3 மாதம் தை மாதம் வாங்கினா தை மாசி ஆடி மாதத்துல பண்டிகை ரம்ஜான் விட்டு போய் அப்போ விற்று காசு ஆக்கிடுவாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு அப்போ விற்று திருப்பி வாங்க பண்டிகை தீபாவளி வைப்பு, தீபாவளி டைமில் ஒரு டைம் வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து செம்மறியாடு குட்டியாக இருக்குது, ஆமாம் சார். அது எத்தனை மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் இனப்பெருக்கம் பண்ணுவாங்க? இது ஆட்டில் வரணும்னா 1 மாதம் ஆகிடுது சார். இனப்பெருக்கம்னா எத்தனை மாதம் அது வளர்ச்சி அது இனப்பெருக்கம் பண்ணி குட்டி போட வைப்பீங்க இல்லையா? குட்டிலேருந்து எவ்வளோ எத்தனை மாதம் வளர்றதுக்கு? பொட்டாடுலாம் 1 வருஷம் ஆகும். 1 வருஷம். 1 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை குட்டி போடும்? அது தகுந்த மாதிரி 6 குட்டி ஒன்று போடும். வருஷத்துல 1 குட்டி போடும். இப்போ கெடாடு மட்டும் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். பொட்டாட்டெல்லாம் விற்பனை கிடையாது, வளர்ப்பு தான் இருக்கும். நம்மளுக்கு தேவைப்பட்டு ஆட்டு நிறுத்திக்குவோம், ஓகே. தேவைப்படலாம் விற்றுருவோம், கறிக்கடைக்கு விற்றுருவோம், இல்லை வளர்ப்புக்கு யாரெல்லாம் கேட்டால் விற்றுருவோம். இப்போ புதுசாக வந்து ஒரு ஆட்டு பண்ணை வைக்கணும், இல்லைன்னா மேய்ச்சல் முறையில் ஒரு 10 ஆடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அது வாங்கி ஃபர்ஸ்ட் எதாவது கற்றுக்கணும் அவங்க? செட்டு போடணும். ஏன்னா எல்லாமே நீங்களே பார்த்துக்கிறீங்க, தடுப்பூசி போடுறது, நோய் வந்து நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க, மருந்து வந்து வாங்கி எந்த மாதிரி மருந்து கொடுக்குறீங்க ஆட்டுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய மருந்து வருது சார். அதில் நிறையா எப்பயுமே அதிகமான நோய் எப்பயுமே வரும் இல்லையா? ஒரு சளி பிடிக்கிற மாதிரி நோய் வரும், ஜுரம் வரும் இல்லையா? ஐட்டாக் இருக்குது. அது என்னென்ன மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். ஐட்டாக் இருக்குது, பச்சை ஐட்டாக் இருக்குது, ஒரு 4 ஐட்டாக் இருக்குது. அப்போ படுசாவு மருந்து இருக்குது, பூச்சி வளர்ச்சியில் இருக்கிற பூச்சி வேணும், அது ஒரு மருந்து இருக்குது. நிறைய மருந்து இருக்குது, அது ஒரு மருந்தாக சொல்ல முடியாது. இப்போ புதுசாக வரவங்க எதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து லாபகரமாக அந்த ஆடு மேய்க்கிறது? புதுசாக வரவங்க கொஞ்சம் 1 வருஷம் லாபம் கிடைக்காது. 1 வருஷம் புதுசாக வந்து மேய்க்கிறது தெரியாது. நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னாதான் பார்த்து அவங்க கற்றுனா தான் அவங்க 5 வருஷம் ட்ரிப்லாம் மீட்டிங் பண்ணுவாங்க. ஒரு டைம் 1 வருஷம் 1 மாதம் கொடுத்தானா இந்த ஆட்டுக்கு இப்படி போகணும், இந்த ஆட்டுக்கு ஊசி போகணும், இல்லை மருந்து போகணும் அப்படி சொன்னாதான் அவங்க மீட்டிங் பண்ணி வருவாங்க. ஸோ யாராவது போய் மீட் பண்ணி கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. நோய் தாக்குச்சுன்னா என்ன மருந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன தடுப்பு கற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து லாபகரமான ஒரு தொழில் தான். சாரோட நேம் மிஸ்டர் நாராயணன். ஆடு சம்மந்தமாக, ஆடு மேய்க்கிறது சம்மந்தமாக பல கேள்விகளுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.